ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நான் போட்ட கோலம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். இத்தனை நாள் நான் வீடியோ போடல, இப்போ தான் வீடியோ போட்டிருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், ஆதரவு தெரிவிங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கேன், இப்போ தான் போட்டு முடிச்சுட்டு. பாருங்கள், விளக்கு 2 சைடும் ஏற்றிருக்கேன். இது வந்து மார்கழி மாதம் இல்லவா, அதனால் 2 சைடும் விளக்கு ஏற்றிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ கிச்சனில் போய் லைட் போட்டு நம்ம சமைக்க போகிறோம். இனிமே தான் வாங்க கடைக்கு கொண்டு போகிற பாத்திரம்லாம் பார்க்கலாம். ஹாட் பாக்ஸு, மாவு, இட்லி கொப்பரை எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். இட்லி பண்ணலாம். அடுத்தது வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு குக்கரில், அடுப்பில் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். உட்காந்துரு எல்லாம் ரெடி பண்ணி கடைக்கு கொண்டு போகணும். சின்னதாக நாங்கள் ரோட்டு கடை ஒன்று வச்சுருக்கோம். இட்லி டிஃபன் ஐட்டம் மட்டும் நாங்கள் போட்டுட்ருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ரெடி பண்ணி இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். பார்க்கலாம். பாருங்கள், சாம்பாருக்கு வந்து வெங்காயம் வதக்கிட்டுருக்கேன். சாம்பார் வைக்க போகிறேன். எல்லாமே கடைக்கு தான் செஞ்சிட்ருக்கோம். நாங்கள் இப்போ தான் கடை வச்சு 2-3 நாள் தான் ஆகுது. அதனால் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பருப்பு வந்து முடிஞ்சிருச்சு குக்கரில், அதை எடுத்து ஊற்றி சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து தக்காளி சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். தக்காளி சட்னி பாருங்கள், சாம்பார் வந்து முடிச்சிருச்சு, வந்துட்டுருக்கு, அடுப்பில் கொதி வந்துட்டுருக்கு. நான் இப்படி தான் சாம்பார் வைப்பேன் கடைக்கு. தக்காளி சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது கடைக்கு போகலாம் வாங்க. இதுதாங்க கடை, எங்கள் கடை. எங்கள் கடையில் பாருங்கள், தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, அடுத்தது சாம்பார், அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சது முருகன் சாமி கும்பிட்றவங்க. வேறு முட்டை அட்டை, கடையில் இருக்க பொருள் எல்லாம் வேறு ஹாட் பாக்ஸு, இட்லி இதுலேருந்து அடுப்பில் தாங்க வச்சு ஊற்றுறோம். இட்லி பானை எல்லாம் பாருங்கள். இட்லி ஒரு இடு எடுத்துட்டேன். பாருங்கள், சுட சுட இருக்குது, சூடாக ஆவிலாம் பறக்குது. பாருங்கள், அப்படியே கீழே சிலிண்டர்லாம் வச்சுருக்கோம். பாருங்கள், ரோடு இந்த சைடு மெயின் ரோடு, பைபாஸ்ன்னு சொல்லுவோம்ல அது. இங்கேருந்து இப்படி போகும் வண்டி, அங்கேருந்து வண்டி இப்படி வரும். 2 சைடுமே நாங்கள் வச்சு 2-3